ஓகேம்மா, நம்ம வந்து trigonometric functions and their properties பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா we saw about angles above 90 degree, that is 90 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ்க்கும் நம்மளால் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இந்த trigonometric functions எப்படி டிஃபைன் பண்ணோம்னா we defined it as the ratio of the y coordinate divided by r, sin தீட்டாவை அந்த மாதிரி டிஃபைன் பண்ணோம். ஸோ இதை டிஃபைன் பண்ணி இதுலேருந்து நம்ம என்ன சொன்னோம்னா sin தீட்டாவோட வேல்யூ always lies between -1 and +1, -1க்கும் +1க்கும் நடுவில் தான் இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணோம். and then we saw about இந்த signs of trigonometric function. first quadrant எடுத்துட்டா all the 6 trigonometric functions are positive, second quadrantல sineம் cosecant positive, third quadrantல tanom cotum positive, fourth quadrantல cosum secantum positiveன்றது பார்த்தோம். அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்லோகன் பார்த்தோம், all students take coffee. அதுமாதிரி எதெல்லாம் ஃபங்க்ஷன் எதெல்லாம் கோ ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ சைன் ஃபங்க்ஷன்னா அதோட கோ ஃபங்க்ஷன் வந்து கொசைன் which is cos, secant ஃபங்க்ஷன்னா அதோட கோ ஃபங்க்ஷன் வந்து cosecant, tangent ஃபங்க்ஷன்னா அதோட கோ ஃபங்க்ஷன் வந்து cotangent. ஸோ இதான் tan cotன்னு நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். and then 90 and 270 இருந்துச்சுன்னா that is π/2 and 3π/2 இருந்ததுன்னா we have to change the function. இதே வந்து 180 and 360 இருந்துச்சுன்னா we have to write the same function. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் நம்ம எல்லா ஆங்கிள்ஸ் that is 180 minus theta, 90 minus theta இது எல்லாத்துக்குமே நம்மளால் இது கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது நம்ம ஒரு டேப்லர் காலமாக எழுதணும். we wrote it as a tabular column. இதை ஒரு டேப்லர் காலமாக எழுதணும். ஓகேவா, இதுலேருந்து நம்மளால் எல்லா ஆங்கிள்ஸுமே கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னோம். அதே மாதிரி we saw about the quadrantal angles. quadrantal anglesோட வேல்யூஸ் என்னன்றதும் நம்ம கண்டுபிடிச்சோம். we found all the quadrantal angles, values of all the quadrantal angles. அதுவும் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். அந்த நேற்று நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம்னா we saw about the tabular column, how to fill up this tabular column. இந்த tabular column எப்படி fill up பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம் நம்ம. ஸோ இதில் வந்து 90 வரைக்கும் இல்லை, 180, 270, 360 இதுக்கும் நம்ம வேல்யூஸ் இது பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம ஆக்சுவலாக இந்த secant 480யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம். இப்போது நம்ம இது பார்க்கலாம். தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let us imagine that if I want to find the value of sin of 120, sin 120யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நான் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? I can either write this as sin of 90 plus 30 எழுதலாம், or I can write this as sin of 180 minus 60. ரெண்டு விதத்தில் எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகேவா, இப்போ நான் சப்போஸ் sin of 180 minus 60 எழுதுறேன்னு வச்சுக்கோம். சப்போஸ் let me imagine that sin 120 is equal to sin of 180 minus 16 எழுதுறேன்னு வச்சுக்கோம். அப்போ which is equal to, so 180 minus theta pi minus theta, or either we can also write it as sin of pi minus 60 னு எழுதலாம், or pi minus pi/3 னு எழுதலாம். You can write it like this, pi minus pi/3. So 180 minus theta lies in second quadrant. second quadrantல sin is positive. So அதனால first sin போட்டுறணும் plus. முதல்ல அது எந்த குவாட்ரண்ட்டு அந்த குவாட்ரண்ட்டில் இந்த சைன் பாசிட்டிவாக நெகட்டிவாக அதை போட்டுக்கணும். அடுத்து 180 இருக்கிறதுனால we have to write down the same function. So which is equal to sin 60. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா sin 120 டிகிரிஸ்க்கும் sin 60 டிகிரிஸ்க்கும் we will be having the same value, ஒரே வேல்யூ தான் இருக்கும், which is equal to √3/2. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா √3/2 தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90க்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா சில சமயம் இதே வேல்யூஸ் தான் திரும்ப திரும்ப நமக்கு வரப்போகுது. அதனால தான் நம்ம வெறும் இது மட்டும் எழுதணும், 30, 45, 60 இது மட்டும் எழுதணுமே தவிர நம்ம அடுத்து இதுக்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் எழுதலை. ஏன்னா திரும்பவும் வில் பி கெட்டிங் த சேம் வேல்யூஸ், இதே வேல்யூஸ் தான் நமக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கும். ஓகேவா, வில் பி கெட்டிங் த சேம் வேல்யூஸ். ஸோ ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் இப்போ நம்ம இந்த இதுவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம். தட் இஸ் நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோன்னா இது வந்து x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இது ஆரிஜின். sin 0 0ன்னு சொன்னோம் இல்லையா, sin 0 0. அது மாதிரி sin 180யும் 0 தான், பையும் 0 தான், sin π 0 தான். அது மாதிரி sin 2π அதுவும் sin 0 தான், sin 0 அதுவும் 0 தான். அதே மாதிரி sin 2π அதுவும் 0 தான், sin 3π அதுவும் 0 தான், sin 4π அதுவும் 0 தான். ஸோ அப்போ therefore after ஒரு சர்டன் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா you will be having the same values repeating again and again. திரும்ப திரும்ப நமக்கு அதே வேல்யூஸ் தான் கிடைக்கும், will be getting the same values. அதனால இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா these functions are said to be periodic function. ஸோ periodic function அப்படிங்கிறது என்னன்னா after certain period you will be getting the same values, or if a function is said to be a periodic function, if it can be written as f of x plus alpha
is equal to f of x ன்னு எழுத முடிஞ்சதுன்னா then this is said to be a periodic function. f of x plus alpha is equal to f of x ன்னு எழுத முடிஞ்சதுன்னா then it is said to be a periodic function. இதை நம்ம periodic function சொல்லலாம். And then the least possible value of alpha, the least positive value of alpha is said to be the period of the function சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷனோட பீரியட்னு சொல்லுவோம். ஸோ பீரியாடிக் ஃபங்க்ஷனுங்கிறது என்னன்னா ஒரு certain பீரியடுக்கு மேலே அதே வேல்யூஸ் தான் நமக்கு திரும்ப திரும்ப வரும். வில் பி கெட்டிங் த சேம் வேல்யூஸ். ஸோ பீரியாடிக் ஃபங்க்ஷன்றது certain இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே வேல்யூஸ் தான் திரும்ப திரும்ப வரும். இப்போ சைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைன் காஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2πக்கு அப்புறமா 0லேருந்து 2π வரைக்கும் உங்களுக்கு வேறு வேறு வேல்யூஸ் மாறி மாறி வரும். ஆனால் 2πக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா யூல் பி கெட்டிங் த சேம் வேல்யூஸ், அதே வேல்யூஸ் தான் திரும்ப திரும்ப வரும். ஸோ அதனால் நமக்கு சைனோட பீரியட் வந்து 2π. sin cos and then cosecant and then secant. இது நாலுத்துக்குமே the period is 2π. இது நாலுத்துக்குமே the period is 2π. whereas tan வந்து பார்த்தீங்கன்னா tan வந்து உங்களுக்கு 180க்கு அப்புறமாவே you'll be getting the same value. 180க்கு அப்புறமாவே அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அப்போ therefore tan வந்து we can say that the period of tan is π. இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபான்னு எழுதணும். இப்படி எழுதிட்டு இது பண்ணக்கூடாது. 180 மைனஸ் 16 இப்படி எழுதக்கூடாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி எழுதணும். தட் இஸ் சைன் ஆஃப் 360 ப்ளஸ் 60 வந்து பார்த்தீங்கன்னா வில் பி கெட்டிங் த சேம் வேல்யூ √3/2. அப்போ தான் வந்து இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வருதா. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சைன் 16 வருது இல்லையா, இந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ அப்போ இங்கே வந்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 360. அதே மாதிரி சைன் ஆஃப் 720 ப்ளஸ் 60யும் சைன் 60 தான். 7 ஆஃப் 1080 ப்ளஸ் 60யும் சைன் 60 தான். ஸோ அப்போ இந்த 360க்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் வேல்யூஸ் தான் ரிப்பீட் ஆகும். 2π 4π 6π எல்லாத்துக்கு அப்புறமாவும் யூ வில் பி கெட்டிங் த சேம் வேல்யூ. ஸோ அதனால் த மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இது இங்கே வந்து என்னன்னா 2π. So therefore we can say that the period of sin, cos, cosecant, secant is 2π. Whereas tan and cot க்கு வந்து period வந்து π. Tan and cot க்கு வந்து the period is π. Π is the period. So இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. So period of sin, cos, cosecant, secant is 2π. Whereas tan and cot க்கு the period is π. Π is the period of tan and cot. ஓகேவா. ஓகே. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா சைன் காஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூஸ் தான் நமக்கு ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வரும். ஸோ இப்போ இதுலேருந்து we can draw the graph of sin and cos. சைன் காஸோட கிராஃப் வரையலாம். ஸோ இந்த சைன் காஸோட கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னா இட் வில் பி லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். தட் இஸ் இப்போ சைனோட கிராஃப் ஒரு சைன் தீட்டாவோட கிராஃப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் வரைஞ்சோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட் சாப்டரில் வந்து நம்ம கிராஃப் வரையும் போது அப்போ உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்காது எதனால வந்து இந்த கிராஃபை இந்த மாதிரி வரைகிறாங்க மிஸ்ஸுன்னு. இங்கே நம்ம வேல்யூஸ் எடுக்கும் போதே எக்ஸ் ஆக்சிஸில் என்னென்ன எடுத்தோம், π/2. π/2னா 90 ஞாபகம் இருக்கா. இங்கே நம்ம அப்படி தானே எடுத்தோம் ஃபஸ்ட்டு சாப்டரில். ஸோ π/2 அண்ட் தென் πனா 180 அண்ட் தென் 3π/2 இட் இஸ் 270 அண்ட் தென் 2π இட் இஸ் 360. அடுத்தது 5π/2 and then 3π. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் எக்ஸ் ஆக்சிஸில். நம்ம வந்து 90 அப்படி எடுக்கலை, ஏன்னா டிகிரிஸில் நம்ம எழுத மாட்டோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் நான் வில் பி ரைட்டிங் இட் இன் ரேடியன் மெஷர். ரேடியன் மெஷரில் தான் எழுதுவோம், டிகிரி மெஷரில் எழுத மாட்டோம் நான் சொன்னேன். ஹியர் ஆஃப்டர்வர்ஸ் வில் பி யூசிங் ஒன்லி ரேடியன் மெஷர். ஸோ அதனால தான் இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ரேடியன் மெஷரில் எழுதியிருக்கோம். ஓகேவா. -π/2 -π and then -3π/2 -2π and then -5π/2 -3π. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இதோட கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா sin 0 0 sin 0 0, அடுத்து sin 90 1 sin 91, அடுத்தது sin 180 0 sin 180 0, அடுத்தது sin 270 it is -1. நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா sin 270 என்ன சொன்னோம் -1. அடுத்தது sin of 360 it is again 0. அடுத்தது sin of 360 plus 90. So 360 plus 19 சொல்லும்போது you'll get it as 450. So sin 450 வந்து பார்த்தீங்கன்னா it is equal to 1. அடுத்தது 450 plus ஒரு 90.
அப்போ which will be equal to 540. ஸோ 540 வந்து பார்த்தீங்கன்னா it will be again equal to 0 and so on. ஸோ அதனால தான் இந்த கிராஃப் இந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா sin of minus 90 it is equal to minus 1. Sin of minus 90 is minus 1. ஏன்னா நம்ம ஆல்ரெடி படித்தோம் sin of minus theta. Sin of minus theta is equal to minus sin theta ன்னு படித்தோம் இல்லையா? Sin of minus theta. ஏன்னா minus theta lies in fourth quadrant. Fourth quadrantல sin is negative. ஸோ அப்போ minus sin theta ன்னு எழுதணும். இப்போ sin of minus pi by 2 is equal to minus sin pi by 2. புரியுதா? whereas இப்போ cos of minus pi by 2 என்ன வரும்? What will be cos of minus pi by 2 which is equal to cos pi by 2 தான். ஏன்னா minus pi by 2 lies in fourth quadrant. Fourth quadrantல cos of minus theta is cos theta. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ sin of minus 90 is minus 1 ன்னு வந்துடும். ஓகேவா? அது மாதிரி sin of minus 180 is 0. minus 270 is 1. அடுத்தது உங்களுக்கு minus 360 will be 0. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப் வரும். the graph will be like this. நம்ம இது ஆல்ரெடி இதில் வரைஞ்சோம். தட் இஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு சாப்டரில் வரைஞ்சோம். அந்த கிராஃப் எதனால் இப்படி வரைஞ்சோன்றது உங்களுக்கு இங்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 360க்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் த சேம் கைண்ட் ஆஃப் கிராஃப். இதே இப்போ இங்கே எப்படி இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இதே மாதிரியான கிராஃப் தான் உங்களுக்கு இதுக்கப்புறமும் இருக்கும். தட் இஸ் இந்த 2π அடுத்தது உங்களுக்கு 4π வரைக்கும் கிராஃப் இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி ஷேப் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஸோ த பீரியட் இஸ் 2π. இதே மாதிரி தான் காஸ் கிராஃபும் வரையலாம். இதை நம்ம கிராஃபெல்லாம் வரைஞ்சிக்கணுமா? யூ ஹாவ் டு ட்ரா இட் இன் யர் நோட் புக். ஏன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை. கிராஃப் ஆஃப் சைன் தீட்டாவும் கிராஃப் ஆஃப் காஸ் தீட்டாவும் உங்களுக்கு வந்து வரைய சொல்லுவாங்க. இங்கே வரையும் போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். கொஞ்சம் கேர் எடுத்து வரையணும். pi by 2, pi, 3π by 2, 2π, 5π by 2 and so on. So இங்கே வந்து minus pi by 2, minus pi, minus 3π by 2, minus 2π, minus 5π by 2 and so on. So இது cos ஓட கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா cos 0 1, cos 0 1 and then cos 90 is 0. அடுத்து cos 180 minus 1, cos 270 0, அடுத்து cos 360 1. ஸோ திருப்பியும் உங்களுக்கு cos 5π by 2 0 வந்துடும் and so on. ஸோ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா cos of minus 90 is 0, cos of minus 90 is 0, the cos of minus 180 is minus 1, cos of minus 270 is 0, அடுத்து cos of minus 360 is 1. So and so on. So இந்த மாதிரி இருக்கும். The graph will be like this. cos ஓட graph. So sin ஓட கிராஃபும் cos ஓட கிராஃபும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் sin and cosக்கு கிராஃப் வரைஞ்சோம். ஓகேவா? ஓகே, இதுலேருந்து பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். cos of pi by 2 minus theta. cos of pi by 2 minus theta என்ன வந்துச்சு? It is equal to sin theta இல்லையா? ஏன்னா 90 minus theta lies in first quadrant. First quadrantல cos is positive. So plus போட்டுரும். and 90 இருக்கனால we have to change the function. அப்போ sin theta ன்னு வரும். ஸோ அதனால தான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா the graph of something sin of 90 minus theta என்னவோ cos theta ன்னு வந்துச்சு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஸோ இந்த கிராஃபில் பாருங்கள் உங்களுக்கு இது வந்து 1 சைக்கிள். இது 1 சைக்கிள். இங்கே எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கே 4π வரைக்கும் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் 4πலேருந்து 6π வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம பீரியாடிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறமா அதே வேல்யூஸ் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால தான் வி கால் திஸ் டு பி பீரியாடிக் ஃபங்க்ஷன். அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம பீரியாடிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அண்ட் மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா வந்து இங்கே 2π. ஸோ அதனால தான் நம்ம இங்கே பீரியட் ஆஃப் சைன் இஸ் 2πன்னு சொல்கிறோம். ஓகேவா? sin is the period of sin is 2π சொல்றோம். whereas tan and cotக்கு வந்து the period is π. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இது cos ஓட கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இது பாருங்க 1 சைக்கிளுக்கு வந்து இதுலேருந்து இது வரைக்கும், தட் இஸ் இந்த 1லேருந்து இந்த 2π வரைக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கே எல்லாமும் வருது பாருங்க. தெரியுதா? ஸோ அப்போ இங்கேயும் மினிமம் வேல்யூ வந்து 2π தான். 2π இஸ் த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா. ஸோ அப்போ therefore the period of cosம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2π. ஓகேவா? ஓகே, அண்ட் தென் நம்ம இங்கே ஒரு கிராஃப் வரைஞ்சோம். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் கிராஃப் வரைஞ்சோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வரையும்போது sin of pi by 2 plus x or sin of pi by 2 minus x வந்து நமக்கு cos x ஓட கிராஃப் வந்துச்சு. which is also cos x. ரெஃபர் ட்ரிக்னாமெட்ரி போட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அது எதனால் வந்துச்சுன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி sin of minus x ஓட கிராஃப் வந்து minus sin x ஓட கிராஃப் மாதிரியே வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எதனாலன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் இது பாருங்கள், இங்கே கூட ஹிண்ட்டில் கொடுத்துருக்காங்களே, இது எதனாலன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதனால தான் நம்ம அங்கே அது மாதிரி படித்தோம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, we are going to see about odd and even function. Odd and even function ஆல்ரெடி நம்ம படித்தோம். ஸோ odd function அப்படிங்கிறது என்னென்னா, ஆல்ரெடி நம்ம இது ஃபர்ஸ்ட் சாப்டரில் படித்தோம். நம்ம odd function and even function அப்படிங்கிறது என்னென்னா, odd functionன்றது if f of minus x is equal to f minus f of x, then the function is said to be an odd function. அதுமாதிரி even functionக்கு என்ன definition படித்தோம்? if f of minus x is equal to f of x, then the function is said to be an even function. So in the among all these 6 trigonometric function, இந்த 6 trigonometric functionலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த sin and then tan, cosecant and then cot, இந்த நாலும் பார்த்தீங்கன்னா they are odd function, whereas cos and secant வந்து they are even function. ஏன் இதை even function சொல்கிறோன்னா, because cos of minus x or minus theta is equal to cos theta இல்லையா? ஏன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கண்ட்டும் தான் பாசிட்டிவ். அதே மாதிரி சீக்கண்ட் ஆஃப் மைனஸ் தீட்டாவும் நமக்கு இட் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் தீட்டா தான். ஸோ அதனால தான் இது ரெண்டு ஈவன் ஃபங்க்ஷன். வேறஸ் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன? வாட் இஸ் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா? இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. இந்த ஃபார்மில் இருக்கா? அதே மாதிரி டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா, டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன? இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டேன் தீட்டா. இந்த ஃபார்மில் இருக்கா? அப்போ therefore இதெல்லாம் ஆட் ஃபங்க்ஷன். sin, tan, cosecant, cot இதெல்லாம் odd function, whereas cos and secant are even function. cos and secant even function. ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அது ஆடா ஈவனான்னு கேட்டால் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அது நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எதில் இருந்தது, ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து ஒன் வேர்டில் இருந்தது. அது எதனாலன்றது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அது ஆடா ஈவனான்னு கேட்டாங்கன்னா யூ கேன் ஈஸிலி ப்ரூவ் இட், கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, we are going to see about wrapping function னா என்னன்னு பார்க்க போறோம். we are going to see about wrapping function னா என்னன்னு பார்க்க போறோம். that is trigonometric functions of real numbers. trigonometric functions of real numbers இதுனா என்னன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம let us consider a unit circle. ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கோம். ஸோ யூனிட் சர்க்கிள்ன்றது it is of radius 1 unit. So this is of circle of radius 1 unit. So the radius வந்து 1 unit இருக்க மாதிரி ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்திருக்கோம். So any point on the circle, இந்த point on the circle நம்ம எப்படி எழுதலாம்? any point on the circle can be written as p cos theta, sin theta ன்னு எழுதலாம் இல்லையா? இது எதனால அப்படி எழுதுறோம்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் நான். இப்போ சப்போஸ் any point இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது x, yன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸாக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் ஒய்யாக இருக்கும். இந்த ஆங்கிள் சப்போஸ் தீட்டான்னு எடுத்திங்கன்னா, if you are going to consider this angle to be theta, இந்த ஆங்கிளை தீட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ் தீட்டா என்ன வரும்? adjacent by hypotenuse, adjacent by hypotenuse. ஸோ இப்போ x by 1, அப்போ therefore cos theta is equal to xன்னு வந்துடும். அதுமாதிரி உங்களுக்கு sin theta என்ன வரும்? opposite by hypotenuse. ஸோ அப்போ opposite by hypotenuse போது y by 1. அப்போ அதனால தான் நம்ம x, yக்கு பதிலாக cos theta, sin thetaன்னு எடுக்கலாம்னு சொன்னேன் நான். இது ஆல்ரெடி நம்ம சொன்னோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல that is கரெக்டாக இந்த x axisல இந்த பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா it will be 1,0. so let us assume this point to be a 1,0. இந்த இடத்துல ஒரு tangent வரையும். tangentனா என்னன்னு தெரியும் இல்லையா? tangentங்கிறது வந்து it is the என்ன சொல்றது, it is a straight line which touches the circle at only one point. அதுதான் we call it as a tangent. அதுதான் tangentன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு tangent வரையும். இந்த tangent வந்து it is a real number line. it is a real number line. that is real number line னா என்னன்னா, that is நம்ம இந்த number line படிச்சோம் இல்லையா? நம்ம போன எக்ஸசைஸ்லலாம் படித்தோம், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இங்கே நடுவில் 0 இருக்கும், இந்த பக்கம் 1, 2, 3 இருக்கும், இந்த பக்கம் வந்து -1, -2, -3 இருக்கும். இதை தான் we call it as a real number line. இந்த ரியல் நம்பர் லைனை இப்படியே எடுத்து இந்த பக்கம் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், இங்கே டேஞ்சன்ட் ஆட்டம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 0 இருக்கும், 0 will be here. இங்கே வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். இந்த பக்கம் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், -1, -2, -3, -4 எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து இந்த சைடில் இருக்கும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த டேஞ்சன்ட் இருக்கு இல்லையா, இது அப்படியே இந்த சர்க்கிள் மேலே ரேப் பண்ணிங்கன்னா, தட் இஸ் இந்த சர்க்கிள் மேலே அப்படியே சும்மா சுற்றுனீங்கன்னா, இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிள் மேலே இந்த லைன் அப்படியே சுற்றுனீங்கன்னா, இப்போ இந்த 1 வந்து ஒரு இடத்துல விழும்,
2 ஒரு இடத்துல வரும், 3 ஒரு இடத்துல வரும், 4 இடத்துல வரும். ஸோ அப்போ therefore நமக்கு இந்த தீட்டாங்கிற இந்த ரேடியன் மெஷர் வந்து நமக்கு ரியல் நம்பர்ஸாக கிடைக்கும். வில் கெட் ரியல் நம்பர்ஸ். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரேடியன் மெஷர் இஸ் ஈக்குவல் டு ரியல் நம்பர்ஸ். ஸோ ரேடியன் மெஷர் is equal to real numbers. So radian measure, இப்போ for example sin 1 அப்படின்னு சொன்னோன்னா it is equal to 1 radian அர்த்தம். புரியுதா? sin 1ங்கிறது 1 radian. ஸோ அந்த 1 தான் இங்கே நமக்கு இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து இப்போ 1 ரேடியன் எடுத்திங்கன்னா அதுதான் sin 1ஆக இருக்கும். அதுமாதிரி இங்கே sin 2, sin 3, sin 4 அந்த மாதிரி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். sin 1ம் நமக்கு sin 1 டிகிரியும் ஈக்குவல் கிடையாது. sin 1ங்கிறதும் sin 1 ரேடியனும் sin 1 டிகிரியும் they are not equal. sin 1 டிகிரி both are not equal. ஏன்னா 1 டிகிரி is not equal to 1 ரேடியன். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நமக்கு 1 டிகிரி வேற 1 ரேடியன் வேற. 1 டிகிரிங்கிறது வந்து எவ்வளோ ரேடியன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1 டிகிரிங்கிறது வந்து it is equal to 0.01743 ரேடியன். ஆனால் அதே இது 1 ரேடியனுங்கிறது 57 degrees and 17 minutes and 45 seconds. புரியுதா? ஸோ இந்த 1 ரேடியனுங்கிறது தான் இங்கே நம்ம இந்த 1ல மார்க் பண்ணுறோம். அப்போ இது 57 degrees 17 minutes and 45 secondsல வரும். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி இது விராப் பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் நம்ம விராப்பிங் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் விராப்பிங் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இந்த ரேடியன் மெஷருங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு ரியல் நம்பர்ஸ். அதனால தான் இந்த இடத்துல நம்ம கிராஃப் வரையும் போது நம்ம வந்து டிகிரி மெஷரில் எடுக்காமல் இங்கே நம்ம ரேடியன் மெஷரை எடுத்தோம். ஏன்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ரியல் நம்பர்ஸ் தான் நம்ம வரைவோம். ரியல் நம்பர்ஸ் வச்சு தான் நம்மளால் பிளாட் பண்ண முடியும் இல்லையா? ரியல் நம்பர்ஸ் வச்சு தான் நம்மளால் பிளாட் பண்ண முடியும். அதனால தான் இங்கே நம்ம வி டுக் இட் இந்த ரேடியன் மெஷர். ஏன்னா ரேடியன் மெஷரும் ரியல் நம்பரும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதனால் உங்களோட ஃபிசிக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியன் மெஷர் தான் யூஸ் பண்ணுவோம், டிகிரி மெஷர் யூஸ் பண்ண மாட்டோம் ஃபார் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கால்குலேஷன். நமக்குமே இன்னும் ஹையர் கிளாஸஸில், தட் இஸ் ஹையர் கிளாஸஸில் ஃபர்தராகவே இனிமேட் ஃபுல்லாகவே நம்ம ரேடியன் மெஷர் தான் யூஸ் பண்ணுவோம், டிகிரி மெஷர் யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளோட அடுத்தடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ்லலாம் இனிமேல் ரேடியன் மெஷர் தான் யூஸ் பண்ணுவோம், டிகிரி மெஷர் யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் ரேடியன் மெஷர் இஸ் சேம் ஆஸ் ரியல் நம்பர்ஸ். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துலனா நீங்கள் ஆசிலேஷன் பற்றி படிக்கும்போதோ அல்லது உங்களுக்கு அந்த வேவ் மோஷன் பற்றி படிக்கும்போதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த ரேடியன் மெஷர் தான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் வந்து நம்ம ரியல் நம்பர்ஸாக எடுக்கும்போது இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அது உங்களுக்கு ஃபிசிக்ஸில் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு ஃபங்க்ஷனை வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு ரைட் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தட் இஸ் டிகிரிஸில் இல்லாமல் இந்த நம்பர் லைனை இது மேலே ரேப் பண்ணோன்னா, இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரேப் பண்ணோன்னா நமக்கு பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ் கிடைக்கும். இதே இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரேப் பண்ணோன்னா, தட் இஸ் இந்த பக்கத்துலேருந்து ரேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் கிடைக்கும், நெகட்டிவ் ரேடியன் மெஷர் கிடைக்கும். -1னா it is -1 radian, -2 radian, -3 radian. இந்த சர்க்கிள் மேலே இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் இட் வில் ரெப்ரசன்ட் த என்ன சொல்கிறது அந்த ரேடியன் மெஷரை நமக்கு குறிக்கும். ஓகேவா? ஸோ இதை இந்த பக்கம் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நீங்கள் ரேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஆங்கிள் கிடைக்கும். வேறஸ் இது இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரேப் பண்ணிங்கன்னா வில் கெட் த பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ். ஓகேவா? பாசிட்டிவ் மெஷர் கிடைக்கும். ஸோ therefore we can say that ரேடியன் மெஷரும் ரியல் நம்பர்ஸும் ஒன்று தான் சொல்லலாம். ரேடியன் மெஷர்னாலும் ரியல் நம்பர்ஸ்னாலும் ஒன்று தான். போத் ஆர் த சேம். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக இதில் கொடுத்துருக்க கான்செப்ட்டு. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதை பேஸ் பண்ண நீங்கள் படிக்க போகிற ட்ரிக்னாமெட்ரி இந்த 11th மட்டும்தான் படிக்க போகிறீங்க. அடுத்து 12th கூட கிடையாது. ஆனால் இதுதான் பேசிக். இந்த 11th படிக்கிற ட்ரிக்னாமெட்ரி தான் உங்களுக்கு 12th மட்டும் இல்லை, காலேஜ் போனீங்கனாலும் இன்ஜினியரிங் போனீங்கனாலும் எனி சார்ட்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன் மேத்தமேட்டிக்ஸ் ஒன்லி திஸ் ட்ரிக்னாமெட்ரி இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஸோ அதனால் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். நமக்கு நிறையவும் இருக்குது கற்றுக்கிறதுக்கு, ஆனால் இது ரொம்ப முக்கியமும் கூட. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடலாம். லெட் அஸ் ஒர்க் அவுட் சம் சம்ஸ். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் சம் போடலாம். தட் இஸ் எக்ஸாம்பிள் 3.8. Example 3.8 போடலாம். The terminal side of an angle in the standard position passes through the point 3, -4. So the terminal side வந்து it passes through the point 3, -4 சொல்கிறாங்க. Find the 6 trigonometric functions values at the angle theta. So 6 trigonometric functions ஓட values என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, so it is given that
example 3.8. so the terminal side of the angle முதல்ல அதை நம்ம plot பண்ணிக்கலாம். so இது x axis, இது y axis, இது origin. so இந்த இது வந்து 3, -4ல இது பாஸ் பண்ணுது. so அப்ப 3, -4ங்கிறது 1 2 3 -1 -2 -3 -4. so அப்ப 3, -4 will be here. இந்த இடத்துல இருக்கும் இல்லையா? this is the point 3, -4. so this is the point 3, -4. so அந்த angle-ஓட terminal side வந்து இந்த point வழியா போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப therefore the terminal side lies in the fourth quadrant. the terminal side of the angle lies in the fourth quadrant. so இந்த angle வந்து இப்படி measure பண்றோம். we are measuring the angle like this. ஓகேவா? இந்த angle இந்த மாதிரி measure பண்றோம். okay அப்ப therefore this angle, இந்த angle வந்து theta-ன்னு எடுத்துக்கலாம். let us assume this angle to be theta. since the terminal side lies in fourth quadrant, theta lies in fourth quadrant ன்னு சொல்லலாம். ஏன்னா the terminal side determines the quadrant of the angle. இது நம்ம ஆல்ரெடி படித்தோம். அப்போ therefore தீட்டாவும் நமக்கு fourth quadrantல தான் இருக்குது. fourth quadrantல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் பாசிட்டிவ்? காஸும் சீக்கண்ட்டும் பாசிட்டிவ். அதை தவிர மீதி எல்லாமே நெகட்டிவ். காஸும் சீக்கண்ட்டும் தவிர மீதி எல்லாமே நெகட்டிவ். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர் என்னன்னு கண்டுபிடிப்போம். let us find what is r. r என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ r is equal to, that is இந்த OB, இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கலாம். ஸோ let B be the point 3, -4. Now what about the distance OB? OB distance எப்படி கண்டுபிடிக்கலாம்? distance formula யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். you can also use distance formula. Oக்கும் Bக்கும் நடுவில் distance formula. நீங்கள் கீழ் கிளாஸில் distance formula படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். distance formula என்ன படிச்சிங்க? root of x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. என்னம்மா இது படிச்சிருக்கீங்களா? இந்த distance formula யூஸ் பண்ணி x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. ஸோ இதான distance formula. ஸோ அப்போ இந்த distance formula யூஸ் பண்ணி நம்ம OB கண்டுபிடிப்போம். இந்த OB distance இதுதான் என்னது? R. ஸோ R is equal to OB is equal to root of x2 - x1 the whole square. So அப்போ it is going to be 0 - 3 the whole square, or in other words 3 - 0 the whole square plus -4 - 0 the whole square. அப்போ which is equal to root of 3 square plus 4 square, which is 9 plus 16, which is equal to root 25, which is equal to 5. அப்போ therefore R is equal to 5 ன்னு வந்துருது. ஸோ நமக்கு R is equal to 5 ன்னு வந்துருது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து let us write the all 6 trigonometric angles. ஸோ அப்போ sin theta எப்படி எழுதலாம்? sin theta is equal to y by r. sin theta is equal to y by r. ஸோ இங்கே yங்கிறது என்ன? ஸோ இங்கே x வந்து, so therefore this implies x is equal to 3 and y is equal to -4. இதுலேருந்து x is equal to 3 and y is equal to -4. இப்போ sin theta is equal to y by r. ஸோ அப்போ என்ன வரும்? -4/5. ஸோ அப்போ sin theta is equal to -4/5. அப்போ what about cos theta? cos thetaங்கிறது என்ன? it is x by r. cos thetaங்கிறது x by r, which is 3/5. அதே மாதிரி tan theta என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ tan theta is equal to y by x. இல்லையா? yங்கிறது -4, xங்கிறது 3, ஸோ -4/3 வந்துடும். and then cot theta is equal to x by y. அப்போ which is equal to 3/-4 வந்துடும். and then cosecant theta is equal to r by y. அப்போ which is equal to 5/-4. and then secant theta is equal to r by x. அப்போ which is equal to 5/3 ன்னு சொல்லலாம். So therefore இதான் the ratios of all the 6 trigonometric function. ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது என்ன ரெண்டு ஆங்கிள் வந்து பாசிட்டிவாக இருக்குது. சீக்கண்ட்டும் காசும் தான் பாசிட்டிவாக இருக்குது. மீது எல்லாமே நெகட்டிவாக வருதா? ஏன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால சீக்கண்ட்டும் காசும் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். மீதி இருக்க ஆங்கிள்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு அது எந்த குவாட்ரண்ட்டுன்னு பார்த்துக்கணும். அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் ஆர். அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலா, தட் இஸ் sin theta is equal to y by r, cos theta is equal to x by r, அதை யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எல்லா 6 trigonometric ரேஷியோஸையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 3.9 போடலாம்.
If sin theta is equal to 3 by 5 and the angle theta is in second quadrant, then find the values of other 5 trigonometric functions. So மீதி இருக்க 5 trigonometric functions ஓட value என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? So example 3.9. So இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா sin theta is equal to 3 by 5 கொடுத்திருக்காங்க. இப்போ which is equal to y by r. அப்போ from this y is equal to 3, r is equal to 5. இப்படியும் எடுத்து போடலாம். r நம்ம இந்த ஃபார்முலா sin square theta plus cos square theta is equal to 1 அதையும் யூஸ் பண்ணி போடலாம். எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஓகேவா? Now since theta lies in second quadrant, so theta lies in second quadrant கொடுத்திருக்காங்க. அப்போ சைனும் கொசிகண்ட்டும் மட்டும் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ். ஸோ இப்போ இதுலேருந்து மீதி வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிப்போம். ஸோ இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? அப்போ வாட் வில் பி எக்ஸ் ஃப்ரம் திஸ்? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இல்லையா? அதான ஃபார்முலா. இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் 9 விச் இஸ் ஈக்குவல் டு 16 விச் இஸ் ஈக்குவல் டு 4 வந்துடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ன்றதுனால எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும் இல்லையா? எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் நெகட்டிவ். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4. ஏன்னா சின்ஸ் தீட்டா லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4. எக்ஸ் வந்து -4ஆக இருக்கும். இப்போ நம்ம மீதி இருக்க ஆங்கிள்ஸ்லாம் எழுதலாம். அப்போ காஸ் தீட்டா என்ன? இட் இஸ் எக்ஸ் பை ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு -4 by 5. And then tan theta is equal to y by x which is equal to 3 by -4. And then cosecant theta is equal to r by y which is equal to 5 by 3. And then secant theta is equal to it is r by x which is equal to 5 by -4. And then cot theta is equal to x by y which is equal to -4 by 3. புரிஞ்சுதாமா? So we have written all the 5 trigonometric values. மீதி இருக்க 5 trigonometric valuesம் நம்ம எழுதிட்டோம். புரிஞ்சுதா? இது வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அல்லது you can also do it like this. இதை இப்படியும் பண்ணலாம். That is cos square theta is equal to 1 minus sin square theta. அப்போ from this cos theta is equal to root of 1 minus sin square theta. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். We can also find it using this. இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அல்லது இப்படியும் போடலாம். இந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணியும் போடலாம். எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 3.10 பார்க்கலாம். Find the values of sin -45, cos -45 and then cot -45. ஸோ இந்த மூணுத்தோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ sin -45 example 3.10. So sin of -45. So this is equal to minus sin 45 degree இல்லையா? ஏன்னா sin of minus theta is minus sin theta. fourth quadrantல sin is negative. So minus and sin of 45 னு எழுதிக்கிறோம். Which is minus sin 45 ஓட வேல்யூ என்ன? 1 by root 2. ஏன்னா நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா? sin 45 வேல்யூ என்ன? What is the value of sin 45? It is 1 by root 2. இல்லையா? sin 45 ஓட வேல்யூ என்ன? It is 1 by root 2. ஸோ அதனால் நம்ம 1 by root 2 சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இட் இஸ் -1 by root 2. ஸோ sin of -45 is 1 by root 2. இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? cos of -45 கேட்டிருக்காங்க. ஸோ cos of -45 is cos 45 இல்லையா? cos of -45 is cos 45. ஏன்னா cos of minus theta is cos theta. fourth quadrantல cos is positive. ஸோ அப்போ therefore this is equal to 1 by root 2 வந்துடும். இது வந்து -1 by root 2 வரும். இது வெறும் 1 by root 2 வரும். ஓகேவா? அடுத்தது தேர்ட் ஒன் cot 14, cot of -45. So cot is also negative in fourth quadrant. Fourth quadrantல cot negative. So அப்போ it is minus cot 45. cot 45 வேல்யூ என்ன? 1. So அப்போ it is -1. ஜஸ்ட் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா, வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.11 போடலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin 150, cos 135 and tan 120. ஸோ இதோட வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 3.11. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் sin 150. ஸோ sin 150 டிகிரி எப்படி எழுதலாம்? இதை வந்து எய்தர் we can write it as sin of 180 minus 13 எழுதலாம், அல்லது 90 plus 16 எழுதலாம். எப்படி எழுதினாலும் கரெக்டு தான், எப்படி வேணாலும் போடலாம். நான் 180 minus 13 எடுத்திருக்கேன். ஸோ 180 minus theta lies in second quadrant. செகண்ட் குவாட்ரண்ட்டில் sin is positive. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன படித்தோம்? ஆல் சில்வர் டீ கப்ஸ் இல்லையா? ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட். ஸோ அப்போ sin is positive in second quadrant. ஸோ அதனால் ப்ளஸ் போட்டாச்சு. அண்ட் தென் 180 இருக்கிறதுனால சேம் ஃபங்க்ஷன். 180 இருக்கிறதுனால சேம் ஃபங்க்ஷன். அப்போ வச்சு sin 30.
Sin 30 value என்ன? What is the value of sin 30? Which is 1 by 2. The value of sin 30 is 1 by 2. அப்போ therefore the value of sin 150 is equal to 1 by 2 சொல்லலாம். sin 150 ஓட value 1 by 2. அடுத்தது second one, cos 135 degree. Cos 135 degree எப்படி எழுதலாம்? either cos of 180 minus 45 னு எழுதலாம் அல்லது 90 plus 45 னு எழுதலாம். எப்படி எதுனாலும் ஒன்று தான், both are the same. ஸோ இங்கே நான் 90 plus 45 னு எழுதுறேன். So 90 plus 45 lies in second quadrant. Second quadrant la cos is negative. ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனு கொசிகன் தானே பாசிட்டிவ், காஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ மைனஸ் போட்டாச்சு. அடுத்து 90 இருக்கிறதுனால we have to change the function. காஸை என்னவா மாற்றணும்? சைனாக மாற்றணும். ஸோ இட் இஸ் மைனஸ் சைன் 45. ஸோ மைனஸ் சைன் 45 is equal to minus 1 by root 2. அப்போ therefore cos 135, the value of cos 135 degree is equal to minus 1 by root 2. So this is the value of cos 135. அடுத்து third one என்ன கேட்டிருக்காங்க? tan 120. So tan 120 degree எப்படி எழுதலாம்? tan of 180 minus 16 எழுதலாம் அல்லது 90 plus 13 எழுதலாம். எப்படி எழுதினாலும் ஒன்று தான். ஸோ 90 plus theta lies in second quadrant. செகண்ட் குவாட்ரண்ட்டில் tan is negative. ஏன்னா சைன் தான் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிகன் தான் பாசிட்டிவ், tan negative. ஸோ மைனஸ் and then 90 இருக்கிறதுனால you have to change the function. So which is cot 30 minus cot 30, which is minus cot 30 value என்ன? root 3. So it will be minus root 3. So therefore tan 120 degree is equal to minus root 3. புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இது பாருங்க, எக்ஸாம்பிள் 3.12. find the value of sin 765, cosecant of minus 1410 and then cot of minus 15 pi by 4. இது மூணுத்துக்கும் வேல்யூ கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 3.12. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் sin 765 degrees. ஸோ இந்த sin 765 degreஸை எப்படி எழுதணும்னா, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 360 ப்ளஸ் தீட்டான்ற ஃபார்முக்கு கொண்டு வாங்க. புரியுதா? மல்டிபிள் ஆஃப் 360 ப்ளஸ் தீட்டான்ற ஃபார்முக்கு கொண்டு வாங்க. தட் இஸ் இதை 360ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 765 நீங்கள் 360ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஆக்சுவலாக 2 times 720 வருமா? இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன வரும்? 45. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? we can write it as sin of 2 into 360 plus 45 னு எழுதலாமா? 2 into 360 plus 45 னு எழுதலாமா? இந்த 765. now sin of 2 into 360 னும் போது உங்களுக்கு அகெயின் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் வந்துடும் இல்லையா? ஸோ இது ஒரு தடவை 360, இது ரெண்டாவது தடவை 360 ப்ளஸ் 45 னும் போது இங்கே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ therefore 360 plus theta, 360 plus theta ஆனாலும் 2 into 360 plus theta ஆனாலும் anyway first quadrant தான். ஸோ அப்போ therefore first quadrantல sin is positive and 360 இருக்கிறதுனால we have to write the same function. ஸோ அப்போ it is sin 45. sin 45க்கு வேல்யூ என்ன? what is the value of sin 45? which is 1 by root 2. புரிஞ்சுதா? இப்போ அதே மாதிரி செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? cosecant of minus 1410, that is 1410 degrees. ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, இது எவ்வளோ பெரிய ஆங்கிளாக வேணாலும் இருக்கட்டும், இது வந்து cosecant of minus theta lies in fourth quadrantனே கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம திருப்பி எழுத அது கரெக்டாக அந்த குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஸோ cosecant of minus theta is minus cosecant theta. ஏன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் cosecant is negative. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் cos தானே பாசிட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் தான் பாசிட்டிவ். ஸோ கொசிகண்ட் வந்து நெகட்டிவ். கொசிகண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் பாசிட்டிவ். ஸோ அப்போ therefore காஸ் தான் இங்கே பாசிட்டிவ் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில். ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இங்கே கொசிகண்ட் நெகட்டிவ். ஸோ கொசிகண்ட் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் கொசிகண்ட் தீட்டா. அப்போ மைனஸ் கொசிகண்ட் ஆஃப் 1410 டிகிரிஸ்ன்னு எழுதிக்கோங்க. இப்போ இந்த 1410 நம்ம 360ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் 360ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3 times 1080 வருமா? ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து you'll get it as 3 and then 330. ஸோ அப்போ therefore this can be written as minus cosecant of 3 into 360 plus 330 னு எழுதலாமா? Can we write it like this? Now 3 into 360 plus 330. So but it is again of the form 360 plus theta. 360 plus theta is in first quadrant. So first quadrant la cosecant is positive. Already இந்த மைனஸ் இருக்குது அப்படியே இருக்கட்டும். Cosecant is positive and 360 இருக்கிறதுனால same function. So but it is cosecant 330 னு எழுதிக்கலாம்.
இப்போ இந்த cosecant 330 எப்படி எழுதலாம்னா either we can write it as 360 minus 13 எழுதலாம் அல்லது 270 plus 16 எழுதலாம். ஸோ இப்போ இதை நம்ம 360 minus 13 எழுதிக்கலாம். Let us write it as 360 minus 13. So 360 minus theta lies in fourth quadrant. ஏன்னா இதுதான் 360 minus theta lies in fourth quadrant. Fourth quadrantல cosecant is negative. So அப்போ it is minus of minus. இப்போ இதுக்கு ஒரு மைனஸ் போடணும். Minus of minus and 360 இருக்கறனால we have to write the same function. So அப்போ it is cosecant 30. புரிஞ்சுதாமா என்ன பண்ணியிருக்கோம்? இந்த மைனஸ் அப்படியே போட்டுட்டோம். இங்கே cosecant of 360 minus 13 போது fourth quadrant வருது. Fourth quadrantல cosecant is negative. So minus and 360 இருக்கறனால same function cosecant 30 எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ cosecant 30 வேல்யூ என்ன? இது மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் cosecant 30? sin 30 வேல்யூ என்ன? 1/2. அப்போ cosecant 30 வேல்யூ என்ன? 2. அப்போ therefore the value of cosecant of minus 1410 is equal to 2. இதோட வேல்யூ வந்து 2ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா we need to find cot of minus 15 pi by 4. cot of minus 15. இதை நீங்கள் டிகிரிஸ்லலாம் மாற்ற வேணாம், அப்படியே ரேடியன் மெஷரில் வச்சுட்டே போடலாம். எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் cot of minus theta. நெக்ஸ்ட் பேஜில் போடுறேன். ஸோ தேர்ட் ஒன் cot of minus 15 pi by 4. This is of the form cot of minus theta. Cot of minus theta is minus cot theta. ஏன்னா fourth quadrantல cot is negative. ஸோ அப்போ minus cot of 15 pi by 4ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த 15 pi by 4 எப்படி எழுத போகிறோன்னா cot of இதை can we write it as 16 pi minus pi by 4ன்னு எழுதலாமா? இந்த 15 பையை 16 pi minus pi by 4ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 16 minus pi is or 16 minus 1 is 15. புரியுதா? இந்த 15 16 minus 1ன்னு எழுதிக்கிறோம். இங்கே எழுதக்கூடிய நம்பர் 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ which is minus cot of, so 16 divided by 4 என்ன? தனித்தனியாக டிவைட் பண்ணால் 16 divided by 4 is 4 pi minus piன்னு வந்துடும். ஓகேவா? 4 pi minus piன்னு வந்துடும். ஸோ 4 pi minus pi by 4ன்னு வந்துடும். 4 pi minus pi by 4. ஸோ 4 piங்கிறது என்ன? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 pi. ஒரு ரவுண்டு போனால் 2 pi, அடுத்த ரவுண்டு போனால் 4 pi. அப்போ 4 pi இங்கே இருக்கும் இல்லையா? 4 pi இங்கே இருக்கும். 4 pi minus pi by 4 போது எந்த குவாட்ரண்ட் வந்துடும்? ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் cot is நெகட்டிவ். ஸோ அப்போ therefore ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இப்போ இதுக்கு ஒரு மைனஸ். அண்ட் 4 pi இருக்கிறதுனால சேம் ஃபங்க்ஷன். ஏன்னா 360 2 pi இருந்தாலும் 4 pi இருந்தாலும் சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ அதே ஃபங்க்ஷன் தான் எழுதணும், which is cot of pi by 4. ஓகேவா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். cot pi by 4 வேல்யூ என்ன? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் cot pi by 4? pi by 4ங்கிறது 45 degrees. So cot 45 is 1. So therefore the value of minus 15 pi by 4 is equal to 1. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்படி எழுதணும். புரியுதா? நீங்கள் இதை டிகிரிஸாக மாற்றணுங்கிற அவசியம் இல்லை, இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுத கற்றுக்கணும். யூ ஹாவ் டு லேர்ன் டு டூ லைக் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.13 பார்க்கலாம். ப்ரூவ் தட் tan 315 into cot minus 405 plus cot 495 into tan of minus 585 is equal to 2. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 3.13. ஸோ இதில் நம்ம LHS எடுத்துக்கலாம். ஸோ LHS என்ன கொடுத்துருக்காங்க? tan 315 degrees and then cot of minus 405 degrees plus cot of 495 degrees and then tan minus 585 degrees. ஸோ இதான் நம்ம கொடுத்துருக்க LHS. ஓகேவா? ஸோ இப்போ இது இஸ் ஈக்குவல் டு 2ன்னு ப்ரூவ் பண்ணோம். எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த tan 315 டிகிரி எப்படி எழுதலாம்? we can write it as tan of 360 minus 45ன்னு எழுதலாமா? 360 minus 45 is 315. அடுத்து cot of minus theta is minus cot theta. ஸோ அப்போ இதை நம்ம minus cot 405ன்னு எழுதிக்கலாம் டிகிரிஸ்ன்னு. பாருங்கள், இங்கே ப்ராக்கெட்குள்ளே போடணும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா சப்ராக்ஷன் மாதிரி ஆகிடும். இது மல்டிப்ளிகேஷன், இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன். ஸோ அதனால் இப்படி போட்டிருக்கேன் நான், மைனஸாக ப்ராக்கெட்குள்ளே போடணும். அடுத்தது ப்ளஸ் cot of 495 எப்படி எழுதலாம்? 495 360 ப்ளஸ் 360 ப்ளஸ் நம்ம இது என்னென்னு எழுதலாம்? 135 எழுதலாமா? 360 ப்ளஸ் 135.
495 360 plus 135 எழுதிருக்கோம். அடுத்து tan of minus theta is minus tan theta. So minus tan 585. இதையும் bracketக்குள்ள போடணும் ஏன்னா multiplication. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து மைனஸை வெளியில் எடுத்துருவோம். ஸோ மைனஸ் now tan of 360 minus theta. Tan of 360 minus theta என்னது? Tan of 360 minus theta is 360 minus theta lies in fourth quadrant. Fourth quadrantல tan is negative. ஸோ அப்போ minus and 360 இருக்கிறதுனால same function. அப்போ which is tan 45 வந்துடும். புரிஞ்சுதாம்மா? எப்படி இது tan 45 போட்டோம் புரிஞ்சுதா? 360 minus 45 அப்படின்னும் போது fourth quadrantல tan is negative. ஸோ மைனஸ் போட்டுட்டோம் and 360 இருக்கிறதுனால சேம் ஃபங்க்ஷன் which is 45 போட்டுட்டோம். ஓகேவா? அடுத்தது இந்த cot 405 எப்படி எழுதலாம்? cot of, ஸோ இதை நம்ம 360 plus 45 எழுதலாமா? cot of 360 plus 45 எழுதிக்கலாமா? அடுத்தது plus cot of 360 plus theta. 360 plus theta lies in first quadrant. First quadrantல all positive and 360 இருக்கிறதுனால same function. So அப்போ it is cot 135 போட்டுக்கலாம். And then இந்த மைனஸ் நான் இங்கே இந்த ப்ளஸோட மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இது மைனஸ் அண்ட் இந்த மைனஸ் tan 585 இந்த 585 எப்படி எழுதலாம்? கேன் வி ரைட் இட் அஸ், நான் இங்கே எழுதுறேன், tan of 360 plus, ஸோ 585 எப்படி எழுதலாம்? ஒரு 40 140 140னா 140 225. ஸோ 360 ப்ளஸ் 225 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ அப்போ இட் வில் பிகம் ப்ளஸ் அண்ட் tan 45 is 1. And then இது cot of 360 plus 45. 360 plus theta lies in first quadrant. First quadrantல cot is positive and 360 இருக்கனால same function. So it is 1 into cot 45 வந்துடும். And then minus cot 135 எப்படி எழுதலாம்? cot of இதை 180 minus 45 எழுதிக்கலாமா? cot of 180 minus 45 எழுதிக்கலாம் இல்லையா? 135. and இது tan of 360 plus theta. 360 plus theta lies in first quadrant. First quadrantல tan is positive and then 360 இருக்கனால same function. ஸோ அப்போ tan 225 எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ which is equal to cot 45 1 தான். ஸோ 1 into 1 1 ஆகிடும். மைனஸ் இது cot of 180 minus 45. ஸோ 180 minus theta lies in second quadrant. Second quadrantல cot is negative பாருங்க, அதனால தான் நான் ப்ராக்கெட்குள்ளே போட்டிருக்கேன். மைனஸ் அண்ட் 180 இருக்கிறதுனால சேம் ஃபங்க்ஷன். ஸோ cot 45 வந்துடும். அண்ட் தென் இந்த tan 225 எப்படி எழுதலாம்? tan of either 180 plus 45 பிரிச்சுக்கலாமா? இந்த 225 180 plus 45 பிரிச்சுக்கலாம் இல்லையா? நான் 180 plus theta lies in எந்த quadrant? இப்போ which is equal to 1. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cot 45. cot 45 is 1 into இப்போ tan of 180 plus theta. 180 plus theta lies in third quadrant. Third quadrantல tan is positive இல்லையா? all students take chocolate. So tan is positive in third quadrant. So plus and 180 இருக்கனால same function which is tan 45. So the value of tan 45 is 1. அப்போ which is 1 plus 1 into 1 ன்னு வந்துடும். which is equal to 1 plus 1 which is equal to 2 ன்னு வந்துடும். அப்போ therefore the value of this is equal to 2. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலா ஃபுல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்ல. நீங்கள் இந்த லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஃபங்க்ஷன் எது, கோ ஃபங்க்ஷன் எது, இந்த 90 and 270க்கு சேஞ்ச் த ஃபங்க்ஷன், 180 and 360க்கு சேம் ஃபங்க்ஷன், அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக நீங்களே போட்டுடலாம். இந்த ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் நெசசரி டு ரிமெம்பர் ஆல் தீஸ் ஃபார்முலாஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் 3.14 பார்ப்போம். Determine whether the following functions are even, odd or neither. Even function odd function அல்லது neither even nor odd function ஆன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 3.14. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to sin square x minus 2 into cos square x and then minus cos x. Now let us find what is f of minus x. So f of minus x na enna pannanum, x க்கு பதிலா minus x போடணும். sin square minus x minus 2 into cos square of minus x minus cos of minus x. Now sin of minus theta is minus sin theta. அப்போ இது எப்படி எழுதலாம்? minus sin x the whole square னு எழுதிக்கலாமா? sin of minus x minus sin x the whole square னு எழுதிக்கிறோம்.
minus 2 into cos of minus x is cos x தான். ஸோ அப்போ இது cos square x ன்னு வந்துடும். இந்த இங்கேயும் cos of minus x is cos x ன்னு வந்துடும். now minus sin x the whole square is நமக்கு என்ன வந்துடும் sin square x. ஏன்னா மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது போயிடும் இல்லையா, minus 2 cos square x minus cos x. இப்போ which is equal to f of x னே வந்துருதா, f of minus x is equal to f of x ன்னு வந்துருதா. அப்போ therefore f of x is an even function. So it is an even function. அடுத்த second one என்ன கொடுத்துருக்காங்க, sin of cos of x. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க second one. ஸோ இதை நம்ம f of x ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ f of minus x போது என்ன வரும், it will be sin of cos of minus x ன்னு வரும் இல்லையா. cos of minus x is cos x. ஸோ அப்போ sin of cos x ன்னு வந்துடும். ஸோ which is the given function which is equal to f of x இல்லையா. அப்போ therefore f of x is an even function. ஓகேவா. இப்போ அடுத்தது தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, cos of sin of x. இதை f of x ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. now let us find what is f of minus x. so f of minus x போது என்ன பண்ணணும், cos of sin of minus x. ஓகேவா. sin of minus x is minus sin x. ஸோ அப்போ cos of minus sin x ன்னு வந்துடும். cos of minus sin x. now cos of minus theta is cos theta இல்லையா. cos of minus theta is cos theta. அப்போ therefore இதை நம்ம எப்படி எழுதலாம், cos of sin x ன்னு எழுதலாம் இல்லையா. cos of sin x ன்னு எழுதலாம். அப்போ therefore which is equal to f of x. அப்போ therefore f of x is an even function. அடுத்து fourth one f of x is equal to sin x plus cos x. இப்போ f of minus x கண்டுபிடிப்போம். ஸோ f of minus x என்ன வரும், sin of minus x plus cos of minus x. ஸோ which is equal to sin of minus x is minus sin x and then cos of minus x is plus cos x. இது வந்து f of x இல்லை minus f of x இல்லை இல்லையா. this is neither f of x nor minus f of x. அப்போ therefore so this is not equal to f of x or it is not equal to minus f of x. அப்போ therefore f of x is neither even nor odd function. இது ஈவனும் கிடையாது ஆடும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி படித்தோம்ல சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஈவனும் இல்லாமல் ஆடும் இல்லாமல் கூட இருக்கலான்னு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் இது. ஓகேவா. ஓகே. ஸோ இன்னைக்கு இதோட போதும் நமக்கு. இப்போ இதில் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து என்னென்னா, இதில் இந்த ஃபஸ்ட்டு சம் மட்டும் ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஃபஸ்ட் ஒன் மட்டும் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப். ஸோ இதோட வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களால் போட முடியும். முதல்ல இதுக்கு சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா போட்டுருங்க. அப்புறம் இதை 360 டிவைட் பண்ணி மல்டிபிள் ஆஃப் 360 ப்ளஸ் தீட்டான்னு கொண்டு வந்து அப்புறம் சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இந்த 5 சப்டிவிஷன்ஸ் போட்டுடலாம். இந்த 6th சப்டிவிஷன் எப்படி போடணுன்னா, 19π/3 இருக்கு இல்லையா, இதை வந்து யூ ரைட் இட் ஆஸ் 21π + 2π/3ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா. 21π + 2π/3 ஆர் இல்லை இப்படியும் எடுத்துக்கலாம். 18π + π/3ன்னு எடுத்துக்கோங்க. இந்த 19π யூ டேக் இட் லைக் திஸ். இந்த சம் இந்த மாதிரி போடுங்க. tan of 19π/3 இருக்கு இல்லையா, இதை யூ ரைட் இட் ஆஸ் tan of 18π + π/3ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ தனித்தனியாக 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், tan of 6π + π/3ன்னு வந்துடும். ஸோ 6πங்கிறது வந்து உங்களுக்கு அகெயின் இங்கே தான் வரும். இது 2π, திருப்பி ஒரு ரவுண்ட் போனால் 4π, அப்புறம் 6π. ஸோ 6π + π/3ன்றது இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் சேம் tan is பாசிட்டிவ் அண்ட் தென் 6π இருக்கிறதுனால சேம் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ tan π/3ன்னு வந்துடும். tan π/3க்கு என்ன வேல்யூவோ அதை பார்த்து எழுத வேண்டியதான். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, sin of -11π/3. sin of -11π/3 இது கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை வந்து முதல் sin of minus theta is minus sin theta. அப்போ minus sin of 11π/3ன்னு எடுத்துக்கோங்க. யூ டேக் இட் லைக் திஸ். இப்போ இதை எப்படி எழுதுங்கன்னா, minus sin of, இதை கேன் வி ரைட் இட் as 12π - π/3ன்னு எடுத்துக்கலாமா. 12π - π/3ன்னு இப்போ தனித்தனியாக 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், sin of. ஸோ 12/3 is 4π. 4π - π/3ன்னு வந்துடும். ஸோ 4π - π/3ன்னு போது 4πன்றது இங்கே தான் வரும்
ஏன்னா இது ஒரு ரவுண்ட் போனால் 2π, ரெண்டாவது ரவுண்டு போனால் 4π. 4π மைனஸ் 5/3ங்கிறது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் சைன் இஸ் நெகட்டிவ். ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ ப்ளஸ் ஏன்னா 4π இருக்கனால சேம் ஃபங்க்ஷன். ஸோ சைன் π/3ன்னு வரும். இப்போ சைன் π/3 என்ன வேல்யூவோ அது பார்த்து எழுதிடணும். புரியுதா? புரிஞ்சுதாம்மா? ஸோ இந்த 2 சம்மும். ஸோ உங்களுக்கு வந்து மொத்தம் இந்த 7 சப்டிவிஷன் இது ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.